வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். நம்ம குண்டா இருந்தோம் அப்படின்னம்னா டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க? உடம்ப குறைங்க, ஹெல்த்துக்கு நல்லதில்லை அப்படிங்கிறாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? ஏன் குண்டாயிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட முடியல, பத்தலை. சரிடா, உடம்ப குறைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து வயிற்றை கட்டி வாயை கட்டி வாக்கிங் போய் உடம்ப குறைச்சா முதல்ல உடல் எடை குறையுது. அதுக்கப்புறம் குறையவே இல்லாமல் ஒரே நிலையில் இருக்குது. சில பேருக்கு உடல் எடை கூட ஆரம்பிக்குது. ஏன் இந்த மாற்றம்? என்னதான் உடற்பயிற்சியோ உணவு மாற்றமோ செய்தாலோ ஆரம்பத்தில் குறைந்த எடை ஏன் குறையாமல் ஒரே இடத்தில் நிற்கிது? இதற்கு காரணம் என்ன? இதற்கு தீர்வு என்ன? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உடல் எடையை குறைக்கிறதுக்கு எக்கச்சக்க வழிகள் இருந்தாலும் எல்லாத்துலேயும் ஒரு ஒற்றுமை இருக்குது. என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் சரசரன்னு உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். இனிஷியல் வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு பிறகு உடல் எடை கூடவும் கூடாது, குறையவும் குறையாது. வெயிட் லாஸ் பிளாட்டூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு பிறகு சில பேருக்கு உடல் எடை கூட ஆரம்பிக்கும். வெயிட் கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த வெயிட் லாஸ் பிளாட்டூ? இந்த வெயிட் லாஸ் பிளாட்டூவில் தான் முக்கால்வாசி பேர் போடா நம்ம உடம்பே இப்படி தான்டா, உடல் எடை குறையவே குறையாதுடா, என்ன தான் கரெக்டாக இருந்தாலும் உடல் எடை குறையவே குறையாதுடான்னு சொல்லிட்டு யூட்டர்ன் எடுத்துருவாங்க. இந்த வெயிட் லாஸ் பிளாட்டூக்கு சயின்டிஃபிக் ரீசன் என்ன அப்படின்னா, முதல் காரணம் மெட்டபாலிக் அடாப்டேஷன். இந்த மெட்டபாலிக் அடாப்டேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. நேற்று வரையும், அதாவது டயட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? நல்ல பிரியாணி, பஜ்ஜி, போண்டா எல்லாம் சாப்பிட்டு வந்தோம். இப்போ எல்லாத்தையும் நிறுத்திட்டோம். இப்போ உடம்பு என்ன நினைக்கும்? நேற்று அவ்வளோ கெலோரிஸ் நமக்கு கிடைச்சிது, இப்போ கெலோரிஸ் நல்லா குறைஞ்சிருச்சு, நாளைக்கு இப்படியே போனால் பஞ்சம் பட்னி வந்தால் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது கெலோரிஸே இருக்காதேடா, என்னடா பண்ணுறது அப்படின்னு உயிர் வாழணுமே அப்படின்னு நினச்சி ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி சேவிங் மோடுக்கு போயிடும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம மொபைல் ஃபோனை எடுத்துக்கோங்க. இந்த மொபைல் ஃபோனில் பேட்ரி 20% கீழே போனால் என்ன பண்ணும்? பேட்ரி சேவிங் மோட் ஆன் அப்படின்னு கேட்கும். அறிவே இல்லாத மொபைல் இவ்வளோ வேலை செய்யும்போது உடம்பு எவ்வளோ அறிவானது. அதனால் ஆட்டோமேட்டிக்காகவே எனர்ஜி சேவிங் மோடுக்கு போயிடும். தான் செலவழிக்கிற கெலோரிஸை கம்மி பண்ணிக்கும். ரெஸ்டிங் மெட்டபாலிக் ரேட்டை கம்மி பண்ணிக்கும். அதனால் நேற்று எவ்வளவு கெலோரி ஸ்பெண்ட் பண்ணிச்சோ அதை விட இப்போ கம்மியாக தான் ஸ்பெண்ட் பண்ணும். இதுதான் முதல் காரணம். இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஹார்மோனல் சேஞ்சஸ். நம்ம உடல் எடையை மூளையில் கண்ட்ரோல் பண்ணுற இடம் தான் ஹைப்போதாலமஸ் அப்படிங்கிற ஒரு இடம். இப்போ நம்ம உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். உணவு பழக்கத்தை எல்லாத்தையும் மாற்றி ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கும். இப்போ நம்ம கிடைக்கிற எனர்ஜி ரொம்ப கம்மியாயிடுச்சு. நெகட்டிவ் எனர்ஜி பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே நெகட்டிவ் எனர்ஜி பேலன்ஸ்லேயே போயிட்டு இருந்தால் நம்ம உடல் எடை நல்லா குறையும். ஆனால் இந்த நெகட்டிவ் எனர்ஜி பேலன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஹைப்போதாலமஸை தூண்டும். இப்போ நம்ம கிடைக்கிற கெலோரிஸே ரொம்ப கம்மியாயிட்டே வருது, நீ என்ன பண்ணுற அப்படின்னு இந்த ஹைப்போதாலமஸை தூண்டும். இந்த ஹைப்போதாலமஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, சில ஹார்மோனல் மாற்றங்களை நம்ம உடம்புல ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா, லெப்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் நார்மலாக உருவானுச்சு அப்படின்னா நமக்கு பசி எடுக்காது, பசி தூண்டப்படாது. அதனால் லெப்டின் அப்படிங்கிற ஹார்மோனை குறைச்சிரும். அடுத்த ஹார்மோன் பெப்டைட் ஒய்ஒய் கோலிசிஸ்டோகைனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன்ஸ். இந்த ரெண்டு ஹார்மோன்ஸு பண்ணுற வேலை என்ன தெரியுமா? இந்த ரெண்டு ஹார்மோன்ஸும் நம்ம உடம்புல உற்பத்தி ஆனால் வயிறு ரொம்ப ஃபுல்லாக இருக்கும், சாப்பிடவே தோணாது, சாப்பாடெலாம் இப்போ வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இந்த ரெண்டு ஹார்மோன்ஸையும் நல்லா குறைச்சிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். அதே சமயம் கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்ரி பாலிபெப்டைட் அப்படிங்கிற ஹார்மோனை தூண்டும், அதிகமாக தூண்டும். இந்த ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னம்னா, நம்ம உடம்புல எனர்ஜியை சேவ் பண்ண பார்க்கும். இது மாதிரி ஹார்மோனல் மாற்றங்கள் பண்ணுறதுனால நமக்கு வெயிட் லாஸ் பிளாட்டூ ஏற்படுது. வெயிட்டு குறைய மாட்டுது, ஏறவும் மாட்டுது. மூன்றாவது காரணம் நியூரல் ஃபேக்டர்ஸ், அதாவது சுகரி ஃபுட்ஸ், அதாவது இனிப்பு வகைகள், சால்ட்டி ஃபுட்ஸ், நல்ல உப்பு போட்டது, சிப்ஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, அது மாதிரியான ஐட்டங்கள். அப்புறம் ஃபேட்டி ஃபுட்ஸ், வறுத்தது, பொரிச்சது. இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னம்னா என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம மூளையில் ரிவார்ட் சென்டர் தூண்டப்பட்டு டோப்பமைன் உற்பத்தி ஆகுது.
டோப்பமைன் உற்பத்தி ஆனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு இப்போ செஞ்ச செயல் நல்லா இருக்கு, திரும்ப செய் அப்படின்னு நம்மளை தூண்ட வைக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள், நம்ம சொந்தக்காரன் வீட்டுக்கு போகிறோம். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய சிப்ஸ் வகை எல்லாம் டேபிளில் வச்சுட்டு எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளும் ஐயா வேணாங்க, நான் இப்போல்லாம் சாப்பிட்றது இல்லைங்க, அட ஒன்று எடுத்துக்குங்க அப்படிம்பாங்க. நம்மளும் ஒரு மரியாதை நிமித்தமாக ஒன்று எடுத்துப்போம். அதுக்கு பிறகு ரெண்டாவது மூணாவதுன்னு எவ்வளோ சாப்பிட்றோன்னே தெரியாமல் போயிடும். ஏன் அப்படின்னா ஒன்று சாப்பிட்ட உடனே நம்ம மூளையில் ரிவார்ட் சென்டர் தூண்டப்பட்டு டோப்பமைன் உற்பத்தி ஆகும். திரும்ப திரும்ப அதை செய், அந்த செயலை செய் அப்படின்னு தூண்டப்படும். இதனால தான் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ எல்லாத்தையும் நிறுத்திட்டோம். அதாவது என்னோட வெயிட் லாஸ் ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்பு குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நிறுத்திட்டோம். சுகரை நிறுத்திட்டோம், சால்ட்டை நிறுத்திட்டோம், ஃபேட்டி ஐட்ஸை நிறுத்திட்டோம். இப்போ என்ன ஆகுது, மதுவையோ புகைப்பழக்கத்தையோ ஒருத்தர் நிறுத்தி எப்படி சைக்காலஜிக்கலாக போராடுவாரோ அதே மாதிரி நமக்கு பிடிச்ச இனிப்போ இல்லை ஃபேட்டி ஃபுட்ஸோ நிறுத்தி நம்ம ரிவார்ட் சென்டர் தூண்டப்படாமல் போராட்டத்தை சந்திக்கிறோம். இந்த போராட்டத்தில் சில பேர் தோல்வி அடைகிறதால தான் அவங்களுக்கு வெயிட் கெயின் ஏற்படுது, அதாவது உடல் எடை கூடுது. இதுவரையும் எந்தெந்த காரணங்களுக்காக நம்ம உடல் எடை, அதாவது வெயிட் லாஸ் பிளாட்டூ வெயிட் கெயின் ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இதெல்லாம் எப்படி சார் சரி செய்வது, இந்த வெயிட் லாஸை எப்படி சார் நான் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதற்கான வழிகளை பார்ப்போம். நம்பர் 1, அவாய்ட் ஃபாஸ்ட் ஆர் குவிக் வெயிட் லாஸ். அதாவது உடனே நம்ம உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அடுத்த மாதம் இவங்க வீட்டு ஃபங்க்ஷன் இருக்குது, அடுத்த மாதம் இவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சி உடம்பை குறைக்காதீங்க. அது மாதிரி உடனே குறைக்கிறதுனால, அதாவது சடனாக குறைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா உங்கள் உடம்பில் இருக்கிற ஃபேட் எதுவுமே குறையிறது கிடையாது. அதற்கு பதிலாக உங்கள் உடம்பில் இருக்கிற தசைகள், மசில் தான் உங்களுக்கு குளுக்கோஸாக மாறுது, எனர்ஜியாக மாறுது. அது கூடவே கூடாது. ஏன்னா தசைகள் தான் நம்ம உடம்புல நம்ம கேலரிஸை பேர்ன் பண்ணுற ஒரு இன்ஜின் மாதிரி. அதை நீங்கள் வீணாக்குறீங்க. ஸோ சடனாக, அதாவது உடனுக்குடன் உடல் எடையை குறைக்கிறது கூடவே கூடாது. நம்ம தசைகளை நீங்கள் வீணாக்கிறதா அர்த்தம். ஃபேட்டை நீங்கள் ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிறதா அர்த்தம். சரி சார், எவ்வளவு குறைக்கணும், எவ்வளவு எடையை குறைக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஐடியலாக பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்கள் உடல் எடையிலேருந்து 10% கிட்டத்தட்ட 16லேருந்து 20 வாரம் எடுத்துக்கணும் குறைக்கிறதுக்கு. அதாவது ஒருத்தர் 70 கிலோ இருக்காருன்னு நினச்சிங்க, அவர் குறைக்கிறது 7 கிலோ குறைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 4 இல்லை 5 மாதங்கள் எடுத்துக்கணும். அதுதான் ஐடியல் வெயிட் லாஸ். இது மாதிரி குறைச்சாதான் அவர் லாங் ரன்னில் வெயிட் லாஸை மெயின்டைன் பண்ண முடியும். இல்லைனா வெயிட் கெயின் தான் ஏற்படும். நம்பர் 2, ரெடியூஸ் இன்சுலின் செக்ரீஷன். அதாவது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பல ஹார்மோன்ஸ் நமக்கு எதிரியாக செயல்படுது அப்படின்னு. அதாவது நம்ம உடல் எடையை குறைக்க விடாமல் பல ஹார்மோன்ஸ் எதிரியாக செயல்படுது அப்படின்னு. நம்ம இன்சுலின் உற்பத்தி ஆகிறத, நம்ம உடம்புல இன்சுலின் உற்பத்தி ஆகிறத குறைச்சோம் அப்படின்னம்னா நமக்கு ஏதுவாக, நமக்கு சாதகமாக அமையும். சார், இன்சுலின் உற்பத்தி ஆகிறத நான் எப்படி சார் கட்டுப்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் மாவுச்சத்தை குறைத்து விட்டு மாவுச்சத்து இல்லாமல் புரோட்டீன் அதிகமாக, ஃபைப்ரஸ் அதாவது நார்ச்சத்து அதிகமாக, குட் ஃபேட்ஸ் அதிகமாக இருக்கிற உணவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் உடம்பில் இன்சுலின் உற்பத்தி ஆகிறது ரொம்ப கம்மியாயிடும், இல்லை உற்பத்தியே ஆகாது. நம்ம உடம்பில் இன்சுலின் உற்பத்தி கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்ம கொழுப்பு எல்லாமே கரைய ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா ஃபேட் மெட்டபாலிசம் அதிகரிக்கும். அதனால் மாவுச்சத்தை அவாய்ட் பண்ணுறது மூலமாக நம்ம இன்சுலின் உற்பத்தி ஆகிறது நம்ம உடம்புல குறைய ஆரம்பிக்கும். நம்பர் 3, ஹாவ் அ சீட் டே ஆர் சீட் மீல். அது என்ன சார் சீட் டே சீட் மீல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன், உங்கள் பிடிச்ச உணவு எல்லாத்தையும் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டயட் கண்ட்ரோலில் இருக்கீங்க உடம்பு இழைக்கிறதுக்காக. அப்போ தான் ரொம்ப தேடும் அந்த பிடிச்ச உணவெல்லாம். உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன், பிரியாணி உங்களுக்கு பிடிக்கும், முக்கால்வாசி பேருக்கு பிரியாணி பிடிக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்க, பிரியாணி பார்த்தா சாப்பிடணும்னு அவசியம் கிடையாதுங்க, அந்த ஸ்மெல்லு வந்தாவே போதும் உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணும். அதனால் இந்த டயட் விரதத்தை விட்டுட்டு நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிடுவீங்க. இதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள் ஒதுக்கலாம், சீட் டே அப்படின்னு ஒதுக்கலாம். இந்த சீட் டேயில் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாமே சாப்பிடலாம் ஆரம்பத்தில். ஆனால் போக 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 நீங்கள் ஒரு நாளை ஒரு வேளையாக நீங்கள் குறைச்சிக்கலாம். உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த சண்டே மதியம் அப்படிங்கிறது என்னுடைய சீட் மீல்.
அன்றைக்கி என்னென்னலாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் இந்த சண்டே மதியம் உணவாக நான் சாப்பிடுவேன். ஆனால் அதே சமயம் காலை உணவையும் இரவு உணவையும் நல்லா குறைச்சிடுவேன். ஸோ அது மூலமாக கலோரிஸையும் காம்பன்சேட் பண்ணிவிடுவேன். ஸோ ஆரம்பத்தில் சீட் டேயாக வச்சுக்கோங்க, அதை குறைச்சி சீட் மீலாக ஆக்கிடுங்க. நம்பர் 4, டூ ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் எக்ஸசைசஸ். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த எக்ஸசைஸ், அதாவது உடற்பயிற்சி அப்படிங்கிறது 2 விதம். ஒன்று கார்டியோ, அதாவது நடக்கிறது ஓடுறது எல்லாம் அந்த கார்டியோ. இன்னொன்று ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் ஆர் வெயிட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெயிட் ட்ரைனிங்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம மசில், அது தசைகள் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக பண்ணுற உடற்பயிற்சி எல்லாமே வெயிட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் குறைந்த எடையை, உடல் எடையை லாங் ரன்னில் மெயின்டைன் பண்ணி ஆகணும் அப்படின்னா அவருக்கு கார்டியோ மட்டும் பத்தாது, கண்டிப்பாக இந்த வெயிட் ட்ரைனிங்கும் பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய தசைகள் நிறைய எனர்ஜியை கலோரிஸை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அது தசைகளை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது அவ்வளவு இம்பார்ட்டண்ட். சார் நீங்களே எல்லா வீடியோலையும் வெயிட் ட்ரைனிங் பண்ணுங்கள் வெயிட் ட்ரைனிங் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, நாங்கள்லாம் ஜிம்முக்கு போய் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா கவலையே படாதீங்க. வீட்டில் உங்கள் பாடி வெயிட்டை யூஸ் பண்ணி இந்த வெயிட் ட்ரைனிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் வீடியோவாக போடுறேன். அதை நீங்கள் ஒரு நாளைக்கு ½ அன் ஹவரோ 1 ஹவரோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ண பாருங்கள். நம்பர் 5, அவாய்ட் ஸ்ட்ரெஸ். அதாவது ஒருத்தர் வெயிட் லாஸ் பிளாட்டூவில் இருக்கார் அப்படின்னா, அதாவது அவருடைய உடல் எடை குறையவும் இல்லை கூடவும் இல்லை, அந்த ஸ்டேஜில் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் ஏற்படும். என்னடா உடல் எடை குறையவே மாட்டேதே அப்படிங்கிறது மன அழுத்தம் ஏற்படும். அப்போதைக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா கண்டிப்பாக திரும்பவும் சாப்பிட ஆரம்பிச்சிருவார். அது மாதிரி இல்லாமல் நீங்கள் போகிற பாதை கரெக்டு தான், ஆனால் என்ன சின்ன ஸ்பீட் பிரேக்கர் இருக்குதுன்னு நினச்சிட்டு அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, அங்கே ஒரு புஷ் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடல் எடை திரும்பவும் குறைய ஆரம்பிக்கும். நம்பர் 6, ஹாவ் அ குட் ஸ்லீப். தூக்கம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். தூக்கம் குறைவாக இருந்தது அப்படின்னா அவருடைய உடல் எடை கூடும். ஸோ இப்போ நான் சொன்ன 6 பாயிண்ட்ஸையும் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெயிட் லாஸ் பிளாட்டூலேருந்து திரும்பவும் வெயிட் லாஸ் ஏற்படும். கண்டிப்பாக உங்கள் உடல் எடை குறையும். நிறைய பேர் நினைக்கிற மாதிரி வெயிட் லாஸ் அப்படிங்கிறது பெரிய கம்பசூத்திரம்லாம் கிடையாதுங்க. ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் அது ஒரு ரெகுலர் வேலையாகவே உங்களுக்கு மாறிடும். உடல் எடையை குறைக்கிறது அப்படிங்கிறது ஒரு இடத்த போய் அடையிறது கிடையாதுங்க, அது ஒரு பயணம். வெயிட் லாஸ் இஸ் நாட் அ டெஸ்டினேஷன், இட்ஸ் அ ஜேர்னி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.